அரசியல்னா ஒரு பிஎல்ஏ டூ தெரியுமா, ஒரு பிஎல்ஏ தெரியுமா? உன்னுடைய கட்சியில ஒருத்தனாச்சும் ஒரு கட்சியினுடைய தொண்டைங்கிற உன்னுடைய ஒரு பேரூர் கழகத்துல உண்மையான வரிசையில லிஸ்ட் காட்ட முடியுமா உன்னால? எதுக்குமே அறிகிறது இல்லாத நீ ஆளு, நீ அரசியலை பத்தி பேசுறியா? அரசியல் சொல்லி கொடுக்கறது எங்களுக்கு ஆசான் இருக்கிறாரு. பெரியாள் வெளியில வந்தவங்க நாங்க. அச்சா நீ சாதாரணமா ஒரு கட்சியில ஒரு தீவிர ரசிகனா இருந்துட்டு நான் கட்சி ஆரம்பிச்சுட்டேன், அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொல்ற. உனக்கு என்ன தெரியும்? கட்சினா முன்னாடி என்ன தெரியுமா? கட்சியோட பலன்னா என்ன தெரியுமா? அது எல்லாமே திமுக மட்டும்தான். திமுக 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 ரத்தத்துல பூரா திமுக ஊறி இருக்குது. நீ சாதாரண நேத்து மலையில முளைச்ச காலம். அச்சா உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, வெளியே போனா நாய. தனக்குரு விஜய் என்ற ஒருவர் புதிதாக கட்சி ஆரம்பித்துக் கொண்டு அவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? இல்ல அவன் கொள்கை, அவன் பின்னாடி போறவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? தேவையில்லாம 41 பேர்த்த கரூர்ல கொண்டான். சேலத்தில் நேத்து ஒரு செத்து போயிட்டாமா. அவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? போய் உழுவுறாங்க, பிடிக்கிறாங்க. எவனுக்கும் ஓட்டு இல்லை, அவனுக்கு எவனுக்கும் ஓட்டு கிடையாதாங்க. எல்லாருமே தற்குறிங்களா இருக்கிறாங்க. எந்த ஓட்டு இருக்குது அவனுக்கு? சும்மாவே ஆய் விஜய்னு எங்க விஜய் வரான்? விஜய் எங்க வரான்னு சொல்ல. சும்மா ஏன்டா ராவடி பண்றீங்க? விஜய் வரான்ட்டு அவனால என்னடா முடியும்? அவனால எதுனா முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பொண்டாடி சாப்பாடு பண்ணான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஸ்ரீலங்கால இருந்து அவனுக்கு பொண்டாடிக்கு ஓட்டு இல்லடா. ஃபர்ஸ்ட் அதுக்கு வாசல் பண்ணுங்கடா. அவன் பொண்டாட்டிக்கு ஓட்டு இருக்குது அவளுக்கே ஓட்டு இல்லை. பொண்டாட்டிக்கு ஓட்டு இல்லை. இவன் பேசி தெரியலாம். பசங்களுக்கு ராவடி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு திமுக ஆட்சியை கலகப்படுத்தி திரிஞ்சிட்டு இருக்கிறான். மோடியின் பிடிஎம் விஜய் அழகு யாருக்கு தெரியாத? எங்களுக்கு தெரியாதா? அவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவனை பின்னாடி ஏன்டா போய் சாவறீங்க? ஒரு குடும்பம் பின்னாடி எவ்வளவு ஃபேமிலி இருக்குது, எல்லாம் இருக்குது. கொஞ்ச நாள் அறிவு இருக்குமா? இருக்காது. எப்படி என்ன பண்ண போறீங்க? கொஞ்ச நாள் யாரு நல்லது பண்றாங்க, யாரு பண்றாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் விஜய் எல்லாம் ஒரு ஆள். நம்மளுக்கு தலையா அஜித் ஏன் வரல? தலை ஒரு பெரிய விஐபி ஏன் வரல? அரசியலுக்கு ஏன் வரல? இவனுக்கு என்ன தெரியும்? அரசியல சொத்து காப்பாற்றணும், காசு சம்பாதிச்சுக்கிட்டான் காப்பாற்றணும். திரிசாவை முதலமைச்சர் ஆக்கணும், கங்கனங்காண்டி திரிச்சிட்டு இருக்கான். திரிசா முதலமைச்சர் ஆக்கணும்ட்டு கங்கனங்காண்டி திரிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன தெரியும்? தற்குறி இல்ல, தற்குறிதான். நாஞ்சில் சம்பத் சொன்னா ஒரு மேடையில திமுக இருக்கும்போது, தற்குறி நாயாண்டா, நீ ஒரு தற்குறி நாயாண்டா. மறுபடியும் அவங்ககிட்டயே போய் காசு பிச்சை எடுக்கிறாங்க. நாஞ்சில் சம்பத் அவ்வளோ ஒரு ஆளா அவன்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்கப்பா. அதெல்லாம் என்ன இடமா இருப்பானுங்க? என்ன இவங்களால என்ன பண்ண முடியும்? என்ன சாதிக்க முடியும்? அணில் குஞ்சு, எலி குஞ்சு, அணில் குஞ்சு கூட ஆகாது அவனால. திரிசா முதலமைச்சர் ஆகிறதுக்கு கங்கன் கட்டிக்கிட்டான். கொண்டாட்டிக்கு சாப்பாடு போறதில்ல. திரிசா வச்சு பிடிஎம், திரிசா ஏடிஎம்கேவின் பிடிஎம் சிடிஎம் எல்லாம் தெரிஞ்சுட்டு திரிகிறான். அவனால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். 2 வருஷம் ஏன் எம்பி எலெக்ஷன் நிக்கிறது? எம்பி எலெக்ஷன் ஏன் நிக்கலாம்? ஆம்பளை தானே. ஏன் கட்சி 2 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு ஏன் நிக்கல? ஏன் நிக்கல? முதலமைச்சர் ஆட்டி விடுவாங்க அவனை. அப்படியே மக்கள் இப்ப ஸ்ரீலங்காவுக்கு நிதி ஒதுக்கினாங்க. எல்லாருமே கொடுத்தாங்க. எல்லா கட்சியும் எல்லாருமே நடிகர் சங்கத்தில் கொடுத்தாங்க. 500 ரூபா பிச்சை காசு போடுறோம். கொட்டியில பிச்சை காசு 500 ரூபா போடுறோம். இவெல்லாம் ஒரு தலைவனா? தமிழ்நாட்டை காப்பாற்றுவானவன். என்ன நடக்கு வருகாலம் சொல்லுங்க பார்க்கலாம். இவனால முடியுமா? திமுக தமிழ்நாடு காப்பாற்ற முடியுமா இவனால? திமுக இருக்கிறானாமா? திமுக 77 வருஷமா ஆட்சி இருக்குது. திமுகன்றது பெரிய கட்சி. என்னால முடியுமா? திமுக வேத்து வந்தாண்டா எவனும் இல்ல. அப்படி ஜெயலலிதாவை இன்னைக்கு அட்ரஸ் இல்லாத போயிட்டாடா. சாகும் போது தெரியாது போயிட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னது கலைஞரோட வாக்கு. அந்த வாக்கை காப்பாத்தி ஆலமரமா 75 வருஷமா நின்று கட்சியை காப்பாத்திட்டு இருக்கிறோம். இதுல நடுவுல வந்திருக்கிற அந்த தற்குறி நாய் விஜய் நம்ம கட்சியை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்கிறான். இவனுக்கு என்ன தெரியும் அரசியல்? நான் சேலம் மேற்கு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கேன். இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி கூட்டத்திற்கு வந்ததுக்கு உள்ள வந்த உடனே எனக்கு மிக மகிழ்ச்சி அடைந்தேன். நானும் ஒரு இளைஞன் தான். எத்தனையோ கூட்டம் நடக்குது. இப்ப ரீசெண்டா சேலத்துல தலைவர் தளபதி கூட நடத்திருக்காரு. ஆனா அந்த கூட்டம் சும்மா கை தட்டிக்கிட்டு விசில் அடிக்கிறதோ, ஒரு தலைவர் பேசல ஒரு மரியாதை கொடுக்காம துண்டை தூக்கிறதும் ஒரு செருப்பு தூக்கிறதும் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எங்க டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதன்படி, அண்ணன் உதயநிதி அவர்களின் வழிகாட்டுதன்படி
இங்க இருக்கிற எக்கச்சக்கான இளைஞர்கள் வந்திருக்காங்க. இளைஞருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, முக்கிய பொறுப்புல போட்டிருக்காங்க. அதனால இப்ப தளபதி கூட சொல்றாரு, ரீசெண்டா 5000 ரூபாய் கொடுத்தாங்க தளபதி, மகளிர் வந்து நீங்க காசை மட்டும் வாங்கிக்கோங்க, ஓட்டை வந்து டிவிக்கே விசில் சின்னத்துல போடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க தளபதி, நீங்கள் முந்தானத்து வந்தவர்கள், ஆனால் எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பரம்பரையாக வந்தவர். அவர்களின் வழிகாட்டுதல்படி நாங்கள் என்றும் தலைவர் வழியில் தான் உழைப்போம். ஆனா நீங்க சொல்றீங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, நீங்க காசை வாங்கிக்காங்க, ஓட்டை வந்து விசில் சின்னத்துக்கு போடுங்க. ஆனா எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மகளிர் என்றுமே மாறாம தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்களுக்கு மட்டும்தான் வாக்களிப்பார்கள். நீங்கள் வந்து எத்தனை பிட்டை போட்டாலும் எத்தனை கதையை விட்டாலும் எங்களது தமிழ்நாட்டில் வேலை வேகாது, உங்களது பருப்பு வேகாது. ஒன்று மட்டும் தெரிந்து கொள்கிறேன், இது தளபதியோட பசங்க எத்தனையோ இளைஞர் இருக்கிறாங்க. முதல்ல அவங்களோட கட்சி தலைவர்கள் பேரை தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல அவங்களுடைய கொள்கை என்னன்னு தெரியுங்கள். எங்களுடைய கொள்கை அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கற்ற சமூகத்தை அமைத்தே தீருவோம் என்று எங்கள் தலைவர் சொல்லி சொல்லி எங்களை வளர்த்திருக்கிறார்கள். ஆகையால் விஜய் வந்து என்ன வேணாலும் பேசலாம், நடிகரா வந்து எல்லாமே, எனக்கும் ஒரு நடிகர் தான், அவரு விஜய் நடிகரா இருக்கும் போது எனக்கும் பிடிச்சு. ஆனா அவர் அரசியல் களத்துக்கு என்னைக்கு வந்தாரோ அதுல இருந்து அவரை எனக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால் நாங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தை தான் வாக்களிப்போம். 200 படைப்போம், 200 வெல்வோம், படைப்போம் வரலாறு என்று என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி. தமிழ்நாடு தலைகுனியாது, என்றும் தமிழர்களுக்காக நாங்கள் போராடுவோம். எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அண்ணார் அவர்களும் எங்களது அண்ணன் உதயநிதி அவர்களும் அவர்களது பின்னால் நாங்கள் என்றும் துணை நிற்போம். நாங்கள் இருக்கும் வரை எந்த தமிழக வெற்றி கழகம் வந்தாலும் சரி, எந்த டெல்லியால என்றும் நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். எங்களது தளபதி அவ்வளோ புத்துணர்ச்சியை ஊட்டி எங்களை வளர்த்திருக்கிறார்கள். மண்டலத்திலிருந்து நாங்கள் பூத்து கமிட்டி முகவர்கள் கூட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் தளபதி பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான திட்டங்களை கொடுத்துருக்காரு. மீண்டும் 7வது முறையா தளபதி தான் ஆட்சி அமைப்பாரு கண்டிப்பாலும். நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு வந்து கட்சியில வந்து ஆட்சி பிடிப்பேன், கூட்டம் போடுவேன். அதாவது பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சி பிடிப்பாங்கிறாரு ஒருத்தர். ஆனா 75 வருஷமா கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு இத்தனை நிர்வாகிகள், இவ்வளவு கூட்டங்கள் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையா தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி அமையும். இளைஞர்கள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் திமுகவின் பக்கம் தான் இருக்கிறார்கள். யாரும் தற்குறிகள் பின்னால் இல்லை, அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கமே உள்ளார்கள். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையும். இந்த தற்குறிகள் எலெக்ஷன் 26 எலெக்ஷன் தூக்கி எறியப்படுவார்கள். மீண்டும் 2026 7வது முறையாக திராவிட மாடல் தலைவர் தளபதி தான் ஆட்சி அமைப்பார். இந்த உறுதியோடு கூடுகிறோம். இங்க இருக்கும் இளைஞர்கள் ஒவ்வொருவரும் திராவிட மாடல் தளபதி அவர்களை முதலமைச்சராக பாடுபடுவோம். வணக்கம். சேலம் மேற்கு மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி பையானூர் கிளையிலிருந்து வருகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் அடைக்கடல் என திரண்டிருக்கும் பிஎல்சி, பிடிஏ மற்றும் பிஎல்ஏ 2 நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி இது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஏற்பாடு செய்த எங்கள் ஐயா தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும், என் உயிரினும் மேலான என் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது திராவிட கூட்டத்துக்கு கொள்கை என்றால் என்னன்னு தெரியான்னு சொன்னாங்க சில தற்கூரி கூட்டங்கள். கொள்கை என்னால் நான் சொல்றேன், எனக்கு வயசு 27 தான். கொள்கை என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. முதல் கொள்கை, அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம், வறுமையை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம், மாநிலத்தில் சுயாட்சியும் மத்தியில் கூட்டாட்சியும் முக்கியமாக அதை நிலைப்படுத்துவோம் என்று உறுதி கூறுகிறோம். இந்த விஜய் பார்த்தீங்கன்னா, நானும் விஜய் ரசிகர் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் அறிஞர் சமுதாயம் இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் கலைஞர் அவர்னால தான் இடஒதுக்கீடு கிடைச்சி. அதனால தான் எங்கள் அப்பா படிச்சுட்டு வேலையில் இருக்கிறாரு. அதே மாதிரி எங்கள் ஊரில் ஒரு 13 பேர் வேலையில் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் எங்கள் முத்தான தமிழறிஞர் எங்கள் கலைஞர் மட்டும்தான். அவருக்கு மிக எங்கள் ஊர் சார்பாகவும் எங்கள் அருந்ததியர் சமுதாயத்தின் சார்பாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போல எண்ணற்ற இளைஞர்களும் அருந்தை சமுதாய பெருமக்களும் மற்றும் அனைத்து சாதனையர்களும் படித்து முன்னுக்கு வர வேண்டும் என்று எங்கள் கலைஞருடன் ஆசையை நாங்கள் நிறைவேற்றுவோம். அதற்கு நாங்கள் பக்கத்துணையாக இந்த திராவிட கூட்டங்கள் உறுதியாக இருப்போம் என்று உறுதி கொள்கிறோம். என் பேர் திருமூர்த்தி, சேலம் மேற்கு மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வரேன். இப்போ பிஎல்சி கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தை பார்த்தா பெரும் மாபெரும் மாநாடு மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. இது பிடிஏ, BL2, BLC மீட்டிங்கு சிறப்பான முறையில் தண்ணி வசதி,
ஸ்நாக்ஸு, சேரு, மருத்துவ முகாம் அதெல்லாம் சிறப்பான முறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சின்னு எடுத்து சொல்லணும்னா நம்ம தளபதி ஆட்சி 5 ஆண்டு சாதனைகளை சொல்லணும்னா மகளிர் உரிமை தொகை, தாய்மானவர் திட்டம், பெண்கள் கல்வி திட்டம், காலை உணவு திட்டம், இது போல என்னென்ன சாதனைகளும் எடுத்து சொல்லலாம். இன்னும் சில தற்குறிகளை பற்றி சொல்லணும் என்றால், நேற்று கூட சேலத்தில் அந்த டிவிக்கேன்னு ஒரு கூட்டத்தை போட்டாங்க. அந்த கூட்டத்துக்கும் நம்ம கூட்டத்துக்கும் பார்த்தா இதுதான் கூட்டம்னா என்று சொல்ல வேண்டிய மாதிரி நம்ம திராவிட மண்டல ஆட்சி கூட்டத்தை பார்த்து இங்கே தெரிஞ்சுக்கணும். இந்த கூட்டத்தை பார்த்து எங்களுக்கு புரிஞ்சிடணும் ஒரு திராவிட மண்டல ஆட்சி எப்படி வழி நடத்தி வருகிறது என்றால் நம்ம தளபதி ஆட்சி பார்த்து இங்கே தெரிஞ்சுக்கணும்.